இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை விதைப்பதையே அறுக்கிறோம். கலாத்தியர் 6:7 சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாங்க எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம். நாங்க எங்களோட வாழ்க்கையில என்ன செய்தாலும் அது எங்களுக்கு திரும்ப வரும். நாங்க நன்மை செய்தாலும் நன்மை வரும், தீமை செய்தாலும் தீமை எங்களுக்கு வரும். அதனால நாங்க விதைக்கிற காரியங்களை நல்லதாக விதைக்கணும். நாங்க வேதத்துல ஒரு நபரை பார்க்கலாம், யாக்கோபு. அவர் தன்னுடைய சகோதரனான ஏசாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனாலும் லாபானின் மூலமாக யாக்கோபு மறுபடியும் ஏமாற்றப்படுகிறார். யாக்கோபு ஏமாற்றினபடியால் அவரும் ஏமாற்றத்தை காண்கிறார். நாங்க விதைக்கிற விதைகளை நல்லதாக விதைக்க வேணும். அன்பு, உதவி, நன்மை என்ற இப்படியான விதைகளை நாங்கள் போடுற பட்சத்துல அது மறுபடியும் எங்களுக்கு பலனை கொடுக்கும். அன்பை நாங்க விதைக்கிறோமா இருந்தா எங்களுக்கும் அன்பு சேரும். உதவி என்ற விதையை நாங்க போடுகிறோமா இருந்தா அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்க ஒரு உதவியை செய்கிறோமா இருந்தா அதனுடைய பலாபலனை தேவன் எங்களுக்கு கொடுப்பார். அதே போல நாங்க நன்மை என்ற விதையை நாங்கள் விதைக்கிறோமா இருந்தா எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாகவே காணப்படும். அல்லாது போக நாங்கள் தீமைகளை விதைக்கிறோமா இருந்தா, அதாவது உதாரணத்துக்கு குறை கூறுறது அல்லது வதந்திகளை பரப்புகிறது, இந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் செய்கிறோமா இருந்தா அதை மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியம் நடக்கும். ஆனால் நாங்கள் இரக்கம் செய்கிறவர்களாக இருந்தால் நாங்களும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாகவே தேவனும் ஏற்படுத்தி தருவார். அதனால நாங்கள் எதை விதைக்கிறோம் என்றதில் கவனமாக இருக்கணும். ஒரு விதையை விதைக்கிறோமா இருந்தால் அதை ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு விதையிலிருந்து அநேக பலன் எங்களுக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் எதை விதைக்கிறோமோ அது எங்களுக்கு பல மடங்காக திருப்ப வரும். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதுவே அதிக பலனோடு எங்களுடைய வாழ்க்கையில திருப்ப வரும். அதனால் நாங்கள் நன்மையை விதைக்கிறோமா இருந்தால் அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அறுவடை செய்யலாம். Have a nice day.